ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருந்ததுங்க. இந்த சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் எங்கேருந்து வந்ததுன்னா, என் ஃப்ரெண்டு சித்ரா அப்படின்னுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா போன வருஷமும் நம்மளுக்கு இதே ஆர்டர் வந்திருந்தது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 கிலோ 6 கிலோ சுண்டல், அப்புறம் 4 கிலோ அரிசி போட்டு சர்க்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 100 பேருக்கு கணக்கு பண்ணி சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் அவங்க கேட்டிருந்தாங்க. இதில் என்னென்னா, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 5 கிலோ சுண்டல், அப்புறம் 4 கிலோ சர்க்கரை பொங்கல், அதாவது 4 கிலோனா 4 கிலோ அரிசி போட்டு நம்ம சர்க்கரை பொங்கல் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் வீடியோ எடுத்து ஃபுல்லும் தன்னால் டெலீட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு வீடியோ போட முடியல. இந்த வருஷமும் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போன வருஷமும் பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு இந்த வருஷமும் நம்மளுக்கு அதே ஆர்டர் திரும்ப வந்தது. கடவுள் செயலில் இந்த வீடியோ நம்ம பத்திரமாக பாதுகாத்துட்டோம். அதனால் உங்களுக்கு நான் போட்டு விட்டாச்சு. இதுக்கு பிறகும் நம்மளுக்கு ஆர்டர் வந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுக்கு கொழுக்கட்டை ஆர்டர் நான் முதல்ல முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2 மணியோடி முடித்தேன்னு. இல்லை, 12 மணியோடி முடிச்சிட்டேன், மறந்து போய் நான் அதை சொல்லிட்டேன். நார்மலாக குரூப்பில் நான் ஆர்டர் எடுக்கும்போது, கொழுக்கட்டை ஆர்டர் எடுக்கும்போது 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கொடுத்துருவேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் ஆர்டர் அவங்க 4 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், அதை 12 மணிக்கு முன்னாடி மோஸ்ட்லி எல்லாருமே கால் பண்ணி காலையில் கொடுக்க முடியுமா நாங்கள், சரி நல்லதாக போச்சு அப்படின்னு அது 8 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 12 மணிக்கு எல்லா ஆர்டரையுமே முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு தான் இந்த ஆர்டர் நம்ம எடுத்து பண்ணணும். இதுக்கு எப்பவும் போல் போன வருஷம் ரெடி பண்ண மாதிரியே நம்ம ரெடி பண்ணோம். இதில் சுண்டல் மட்டும் 1 கிலோ கம்மி, மற்ற எல்லாமே அதே மாதிரி சேமாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. சூப்பராக ரெடி பண்ணி, அதாவது என்ன அவங்க கேட்டிருந்தாங்களோ, இப்போ 5 கிலோ அரிசினா 5 கிலோ அரிசி போட்டு அப்படியே அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி சுண்டலும் எத்தனை கிலோ வேணும்னு கேட்டாங்களோ அதே அளவு போட்டு அப்படியே நம்ம அனுப்பி விட்டுருவோம். அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னாங்க. இந்த ஆர்டர் முடித்த பிறகு அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ஆர்டர் வந்தது. அதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு விட்றேங்க. உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தது, என்றைக்காவது ஏதாவது வேணும், அதாவது கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கல், சுண்டல் எது வேணும்னாலும் மேலே உள்ள ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆர்டர் போடலாம். சர்க்கரை, அதாவது நார்மலாக ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு சுண்டலுக்கு எப்பவும் போல் அந்த மல்லி, ஜீரகம், காய்ந்த மிளகாயெல்லாம் வறுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி வறுத்து போட்டு அவங்களுக்கு சூப்பராக 2யும் ரெடி பண்ணி 4 மணிக்குள்ளே கொடுத்துட்டோங்க.